அவருடைய உடல் ஏற்கனவே காங்கிரசினுடைய தலைமை அலுவலகத்தில் இருந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. யமுனை நதிக்கரையில் இருக்கக்கூடிய நிகம்பூத் காட் என்ற பகுதியில் தான் அவருக்கான இறுதி சடங்கு என்பது நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து அவருக்கான நினைவிடமும் அதே பகுதி, அதாவது அதே பகுதிகளில் சற்று தூரம் தள்ளி அவருக்கான நினைவிடம் யமுனை நதிக்கரையில் இருக்கக்கூடிய நிகம்பூத் காட் என்ற பகுதியிலிருந்து சற்று தள்ளி அவருக்கான நினைவிடம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இப்படியாக சீக்கிய மத முறைப்படி நடக்கக்கூடிய இறுதிச் சடங்கு, அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய அவருக்கான நினைவிடம் அமைக்கும் பணிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற இருக்கிறது. முழு ராணுவ அரசு மரியாதையோடு அவருக்கான இறுதி சடங்கு என்பது நடப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றன. மன்மோகன் சிங் பொறுத்தவரையில் 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை என நேருவுக்கு பிறகு 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்த ஒரு சிறப்புக்குரியவராக அறியப்படுகிறார் மன்மோகன் சிங். நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஒரு கட்சியினுடைய பிரதமர், அதாவது நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெருமையும் அவருக்கு உண்டு. 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரையில் மன்மோகன் சிங் இந்தியாவின் பிரதமராக செயல்பட்டார். 2014 ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்த காரணத்தால் அவர் பிரதமர் பதவி விட்டு விலக நேரிட்டது. அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது அவர் பேச்சு அவர் ஆற்றிய உரை என்பது இன்று வரையிலும் நினைவு கூறப்படுகிறது. இன்று வரையிலும் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு உரையாக, பிரதமர் பதவி விட்டு விலகிய நிலையில், அதாவது காங்கிரஸ் கட்சி 2014 தோல்வியேற்ற பிறகு பிரதமர் அந்த ஆட்சியை விட்டு இறங்கிய நிலையில் மன்மோகன் சிங் பேசிய பேச்சு என்பது இன்றளவும் அது பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய பேச்சாக இருக்கிறது. அப்போது அவர் கூறிய வார்த்தை என்னவென்றால், தொடர்ந்து என்னை ஒரு பலவீனமான பிரதமர் என்று பலரும் விமர்சிக்கிறார்கள். நான் பலவீனமான பிரதமர், என்னுடைய செயல் பலவீனமாக உள்ளது. மன்மோகன் சிங் என்றாலே பலவீனமான பிரதமர் என்று பலரும் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறார்கள். உண்மையில் நான் பலவீனமானவன் கிடையாது. காலத்துக்கு ஏற்ற வகையில் என்னால் சிறப்பாக செயல்பட முடியும். ஊடகங்கள் மற்றும் எதிர்கட்சிகள் இது வைக்கப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, விமர்சனம் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட காலம் என் மீது கருணை காட்டும். காலம் நிச்சயமாக வரக்கூடிய காலங்கள் என் மீது கருணை காட்டும். அப்போது தெரியும் நான் யார், பலவீனமானவரா அல்லது பலமிக்கவரா என்பது காலம் பதில் சொல்லும் என்ற வகையில் அப்போது அவர் பேசிய பேச்சு என்பது இன்றளவும் அது மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அவர் அப்போது 2014 ஆண்டு பேசிய பேச்சுதான் இன்றளவு மிகப்பெரிய ஒரு அது உண்மை என்ற வகையில் தான் பேச்சு பொருளாக பார்க்கப்பட்டு வருகிறது. பல்வேறு அரசியல் தலைவர்களும் அவர் ஒரு மிக சிறந்த ஒரு பொருளாதார மேதை என்று பாராட்டை தெரிவித்து வருகிறார்கள். பொதுவாக மன்மோகன் சிங்கினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் செயல்களை எடுத்துக்கொண்டால் பொதுவாக அவர் எப்போதுமே அந்த நீல நிற தலைப்பாகை அணிவதை அதிக வழக்கமாக கொண்டிருப்பார். நாம் சற்று உன்னிப்பாக கவனித்தோம் என்றால் மன்மோகன் சிங் தொடர்ச்சியாக நீல நிற தலைப்பாகை மட்டுமே அதிகமாக அவர் பயன்படுத்துவார். சீக்கிய மதத்தை பொறுத்தவரையில் தலைப்பாகை அணிய வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இருந்தாலும் கூட நிறம் என்பது கட்டாயம் அல்ல. இந்த நிறத்தில் தான் தலைப்பாகை அணிய வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. ஆனால் மன்மோகன் சிங் எடுத்துக்கொண்டால் தொடர்ச்சியாக அதிக அளவில் அவர் நீல நிற தலைப்பாகை தான் அதிகமாக பயன்படுத்துவார். அது அவருடைய தனித்துவமாகவே பார்க்கப்பட்டது. அப்போது இது ஒரு கேள்வியாக இருந்தது. கேள்வியாக எழுப்பப்பட்ட அந்த கேள்வியும் அவரிடம் கேட்கப்பட்டது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் மன்மோகன் சிங் உரையாற்றிய போது அவரிடம் ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டது. அதாவது மாணவர்கள் இந்த கேள்வியை அவரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் அதிகமாகவே நீல நிற தலைப்பாகை தான் அணுகிறீர்கள், அதற்கு என்ன காரணம், இதன் முக்கிய காரணம் உள்ளதா என்று அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் மாணவர்கள். அதற்கு பதில் அளித்த மன்மோகன் சிங், நீங்கள் கூறியது சரிதான், அதிகமாக நான் என் வாழ்நாளில் நீல நிற தலைப்பாகை தான் அதிகமாக பயன்படுத்தி இருக்கின்றேன். அதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது என்று அந்த காரணத்தை அவர் விளக்குகிறார். அதாவது என் வாழ்நாளில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்ற நாட்கள் என்பது என் வாழ்நாளில் மறக்க முடியாத மிகவும் மகிழ்ச்சிகரமான என் வாழ்நாளில் என்றும் நினைவுகூரத்தக்க நாட்களாக அமைந்திருக்கிறது. அதன் காரணமாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அதனுடைய அதிகாரப்பூர்வ நிறமாக நீல நிறம் உள்ளது என்றும், அதனால் அந்த பல்கலைக்கழகத்தில் பயின்ற நாட்கள் இங்கெல்லாம் நான் வருவேனா என்றெல்லாம் நினைத்து கூட பார்த்ததில்லை. ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் போன்ற நாட்கள் என் வாழ்நாளில் என்றென்றும் பொன்னான நாட்கள், என்றும் மறக்க முடியாத நாட்கள். அதை நினைவு கூறும் வகையில் தான் அது எப்போதும் என் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் என்ற காரணத்தால் தான் நான் எப்போதும் நீல நிற தலைப்பாகையை பயன்படுத்தி வந்தேன் என்று ஒரு சுவாரஸ்யமான பதிலை மாணவர்கள் மத்தியில் மன்மோகன் தெரிவித்தார்.
இப்படியாக அவர் 2014ஆம் ஆண்டு கூறியபடியே காலம் அவர் மீது என்றும் கருணை காட்டும். எந்த காலத்திலும் அவர் மிக சிறந்த தலை சிறந்த பொருளாதார மேதையாக போற்றப்படுவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் தற்போதைய இந்தியாவுடைய பொருளாதார நிலை என்பது காண்பிக்கிறது. என்றால் 1991ஆம் ஆண்டு அவர் பிரதமராக, அதாவது நிதியமைச்சராக அவர் பொறுப்பேற்கும் போது இந்தியாவுடைய பொருளாதாரம் என்பது பாதாளத்தில் இருந்தது. குறிப்பாக திவாலாகும் நிலையில் கூட இருந்தது என்று சொல்லலாம். அதே போன்று அந்நிய செலாவணி கையிருப்பு என்பது மிகவும் குறைவாக இருந்தது. 2 வாரத்துக்கு தேவையான அந்நிய செலாவணி கையிருப்பு மட்டும்தான் இருந்தது. அதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தங்கங்களும் அடகு வைக்கப்பட்டன, லண்டனில் அடகு வைக்கப்பட்டன. ஒட்டுமொத்தமாக ஒரு பொருளாதார ஒரு இந்தியாவுக்கு எதிர்கொண்டது. அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் தான் நிதியமைச்சராக மன்மோகன் சிங் பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்று முதலே அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் மிக சிறந்த செயல்பாடுகளாக இருந்தன. ஒட்டுமொத்த இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக அவருடைய செயல்பாடுகள் அமைந்தது. யாருமே கணிக்கவில்லை அவருடைய செயல்பாடுகள் இத்தகைய சிறப்புமிக்க செயல்பாடுகளாக இருக்கும் என்று யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைந்தது.